ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் மிகுந்த அளவு சுவாரஸ்யமும் முக்கியத்துவமும் அடங்கிய கருத்து பாபாவின் சிறப்பையும் சக்தியையும் அறிந்து கொண்டு அவரை தெய்வமாக வழிபட்டு தங்களுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் அவரிடமே பூரண நம்பிக்கை வைத்திருந்த துடிப்பு மிக்க பாமர மக்களுடைய கருத்து ஆகும். அவர்கள் மிக தெளிவாக அவர் கடவுளே என அறிந்து கொண்டார்கள். பாபாவோ வேறு யாராலோ அதற்கு மறுப்பு தெரிவிப்பதை தாளமாட்டார்கள். பாந்த்ரா சிறுவன் ஒருவன் வேத பாராயணம் நடைபெறும் இடத்திற்கு பாபா அனுப்பினார். அங்கே மகான்களை பற்றியதான பேச்சுக்களும் ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டிருந்தன. சில மகான்களுக்கு குறிப்பிட்ட சில சக்திகள் இருக்கலாம், ஆனால் அது அவரை தெய்வமாக்கி விடாது என முடிவு தெரிவிக்கப்பட்டது. அந்த சிறுவன் மிக்க வெறுப்படைந்து பாபாவிடம் சென்று, பாராயணம் செய்பவர்கள் அவர் கடவுளில்லை என கூறுவதன் மூலம் அவரை அவமதிக்கின்றனர் என புகார் செய்தான். அப்போது பாபா, அதனால் என்ன கெடுதல்? நான் ஒரு பக்கீர்தான். நான் கடவுள் அல்ல. இறைவனுக்கு யாரு ஒப்பாகக்கூடும் என பதிலளித்தார். இப்போது உடனே அந்த சிறுவன், பாபா கடவுள் இல்லையா என்றான். நடப்பு முறை விதிகள் அல்லது சாட்சியம்தாம் கடவுள் இல்லை என ஒப்புக்கொண்டது. அவர் தரப்புக்கு பாதகமானால் அவர் கடவுள் இல்லை என்பதற்கான முடிவான அத்தாட்சி எனலாம். ஆனால் பாந்த்ரா சிறுவன் அத்தகைய வழக்கறிஞர் இனத்தைச் சார்ந்தவன் அல்ல. சற்று நேரம் பொறுத்திருந்தான். திடீரென யாரோ ஒருவர் வந்து ஒரு பெரும் விபத்து அல்லது சங்கடத்தில் இருந்து அதிசயத்தக்க முறையில் காப்பாற்றப்பட்டதற்காக பாபாவிடம் நன்றி தெரிவித்தார். நான் என்ன செய்வது? என் பக்தர்களை காப்பதற்காக நான்கு பல கரங்களை ஒரே நேரத்தில் நீட்ட வேண்டியிருக்கிறது என்ற சொற்கள் பாபாவின் அதரங்களில் இருந்து வெளிவந்து விட்டன. சிறுவன் உடனே கேட்டுவிட்டான். பாபா, இப்போதுதான் தாங்கள் ஒரு பக்கீர்தான் என கூறினீர்கள். தங்களுக்கு 4 கைகள் எங்கிருந்து வந்தன என பாபா அவன் கருத்தை ஆமோதிக்கும் வகையில் புன்முறுவலித்தார். 4 கைகள் இருப்பது தெய்வீகத்தை குறிப்பிடுவது. தமக்கு 4 கைகள் உள்ளதாக, அதாவது அமோக சக்திகள் இருப்பதாக பாபாவே ஒப்புக்கொண்டதால் பாந்த்ரா சிறுவனுக்கு முன்னரை விட அதிக திடமாக பாபா இறைவனே என்ற நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. தெய்வீகத்திற்கு விளக்கமளிப்பது சுலபமானதல்ல. பாபா தெய்வமாகவே இருப்பினும் தன்னுள் உள்ள சக்தியை மறைத்து அமைதியாக அந்தராத்மாவிலேயே உறைந்திருந்தார். வாழ்க்கையில் அவருடைய மனோபாவம் சாதுக்கள், தேவதைகள், தெய்வர்கள் உட்பட்ட உயரிய ஜீவர்களுடன் அவருக்கு உள்ள தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே ஒரு மனிதர் அவரிடம் தெய்வம் குடிகொண்டுள்ளார் என்றோ அல்லது அவரே தெய்வம் என்றோ முழுமையாக நம்பி வழிபட்டு எதிர்பார்த்தபடி பலன்களும் கிட்டிவிட்டால் அந்த அணுகுமுறை சரியானதாகவே இருக்கும். ஸ்ரீ சாய் பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.